சட்டப்பேரவையில் இன்று காலை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், மக்கள் நல்வாழ்வு உள்ளிட்ட துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம். மாலை அமர்வில் காவல், தீயணைப்புத்துறை மானிய கோரிக்கைகள் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. நாடாளுமன்றத்தில் இன்று நீட் பிரச்சினையை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இன்று அனல் பறக்கும் என எதிர்பார்ப்பு. தமிழக வெற்றிக் கழகம் நடத்தும் 2ஆம் ஆண்டு கல்வி விருது விழா. இன்னும் சற்று நேரத்தில் மாணவர்களுக்கு விருதுகளை வழங்குகிறார் விஜய். இரண்டாம் ஆண்டு கல்வி விருது வழங்கும் விழாவில் இன்று மட்டும் 800 மாணவர்கள் பங்கேற்பு. மாணவர்கள் மத்தியில் தவேக தலைவர் விஜய் உரையாற்றுவார் என கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பேட்டி. மூன்றாண்டுகளுக்கு பிறகு குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீடு அறிவிப்பு. ஜூலை 31ஆம் தேதிக்குள் பயிர் காப்பீடு செய்ய விவசாயிகளுக்கு அறிவுறுத்தல். நீலகிரி, கோவை உட்பட 7 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் கனமழை. மணிமுத்தாறு அருவி, மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுற்றுலா செல்ல தடை. விஷச்சாராய பாதிப்பால் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மகேஷ் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 64ஆக அதிகரிப்பு. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அரசு அதிகாரிகளுக்கு தொடர்புள்ளதால் சிபிசிஐடி விசாரணை நடத்தினால் நியாயம் கிடைக்காது. சிபிஐ விசாரணை நடத்தினால் மட்டுமே நியாயம் கிடைக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வலியுறுத்தல். தமிழக ஆளுநருடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா இன்று சந்திப்பு. கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக ஆளுநரிடம் புகார் மனு அளிக்க திட்டம். மகளிர் உரிமைத் தொகை குறித்து கணக்கெடுப்பு நடத்த தெரிந்த தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தயங்குவது ஏன்? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க விக்கிரவாண்டி தொகுதியில் 9 அமைச்சர்கள் முகாமிட்டுள்ளதாக அன்புமணி குற்றச்சாட்டு. கள்ளச்சாராய விவகாரத்தில் அமைச்சர்களிடம் விவாதிக்க தயார் என்றும் சவால். மத்திய அரசிடம் பேசி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முறையிடவும் பாமகவிற்கு திராவிட கழக தலைவர் கி வீரமணி வலியுறுத்தல். நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு வலைவீச்சு. தலைமறைவாக உள்ள விஜயபாஸ்கரை பிடிக்க சிபிசிஐடி 5 தனிப்படைகள் அமைப்பு. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் மின்சாரம் துண்டிப்பு. 5 நாட்களாக தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அவதி. திருப்பத்தூர் அண்ணாண்டப்பட்டியில் 2ஆம் வகுப்பு மாணவியை அடித்த அரசு பள்ளி ஆசிரியை. தட்டி கேட்ட பெற்றோரை ஆபாச வார்த்தைகளால் ஆசிரியை வசைபாடிய வீடியோ வைரல். ரீல்ஸ் லைக்கிற்காக லைஃபையே பணயம் வைத்து சாகசம் செய்த இளைஞர். திருச்சி கொள்ளிடம் மேம்பாலத்தில் நுழைவுத் தூணிற்கு மேல்
இளைஞர் தண்டால் எடுத்த வீடியோ வைரல். சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் மூதாட்டியிடம் 6 சவரன் தங்கச் செயின் பறிப்பு. காப்பீடு வாங்கித் தருவதாக மோசடி செய்த நபரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு தேடும் போலீசார். கனமழையால் டெல்லியில் உள்ள சுரங்கப்பாதைகளில் தேங்கியிருக்கும் வெள்ள நீர். மழை நீரில் வாகனங்கள் சிக்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தலைநகர் டெல்லியில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் இயல்பு நிலை பாதிப்பு. விமான நிலையத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் 6 பேர் காயம். நீட் தேர்வு முறைகேடு குறித்து மக்களவையில் விவாதிக்க வேண்டும். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ். கர்நாடக மாநிலம் ஹாவேரியில் லாரி மீது வேன் மோதி கோர விபத்து. 2 குழந்தைகள் உட்பட 13 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. ஆந்திர முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் கண்டித்ததாக கூறப்பட்ட நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழிசை சவுந்தரராஜன் திடீர் சந்திப்பு. இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் டெல்லியில் அவசர ஆலோசனை. பாஜக ஆட்சியின் தவறுகளை நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து சுட்டிக்காட்ட முடிவு. பாஜக அரசு எழுதி கொடுத்த குடியரசுத் தலைவர் உரையில் 5 முக்கிய பிரச்சினைகள் இடம்பெறவில்லை. விலைவாசி உயர்வு, மணிப்பூர் வன்முறை, ரயில் விபத்துகளை குறிப்பிட்டு காங்கிரஸ் தலைவர் கார்கே கேள்வி. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் ஜோ பைடன், டிரம்ப் இடையே நேரடி விவாதம். 1960ஆம் ஆண்டுக்கு பிறகு பார்வையாளர் இல்லாமல் நடைபெற்றது. டிரம்பின் கொள்கைகள் பணக்காரர்களுக்கே சாதகமாக இருந்ததாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் குற்றச்சாட்டு. எல்லையை ஜோ பைடன் திறந்துவிட்டதால் யார் யாரோ நாட்டுக்குள் வருவதாக முன்னாள் அதிபர் டிரம்ப் பரபரப்பு புகார். ஸ்லோவாக்கியா நாட்டில் தண்டவாளத்தில் நின்ற பேருந்து மீது ரயில் மோதி விபத்து. 7 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை. கென்யாவில் நிதி மசோதாவை திரும்பப் பெறுவதாக அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவிப்பு. மசோதாவை திரும்ப பெற்ற போதிலும் போராட்டம் தொடரும் என போராட்டக்காரர்கள் திட்டவட்டம். T20 உலகக்கோப்பை அரையிறுதியில் இந்திய அணி அபார வெற்றி. இங்கிலாந்தை பந்தாடி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது இந்தியா. T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய தென்னாப்பிரிக்க அணிகள் மோதல். உலகக்கோப்பையை வெல்ல இரு அணிகளும் நாளை இரவு 8 மணிக்கு பலப்பரீட்சை. இந்திய தென்னாப்பிரிக்க மகளிர் அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் போட்டி இன்று தொடக்கம். சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் போட்டியை காண ரசிகர்களுக்கு அனுமதி இலவசம். யூரோ கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடரின் லீக் போட்டிகள் நிறைவு.
பரபரப்பான நாக் அவுட் சுற்றுப் போட்டிகள் நாளை தொடக்கம்.